முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை வசனங்கள் 1 தொடக்கம் 10 முடிய மற்றும் 13 மற்றும் 30 தொடக்கம் 32 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இப்பழமொழி இஸ்ரேலில் உங்களிடையே வழங்கப்படாது. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையதே. பாவம் செய்யும் உயிரே சாகும். ஒருவன் நேர்மையாளனாயிருந்து நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறன் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால், அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடைமானத்தை திருப்பிக் கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால், வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால், என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான். அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் கட்டுக்கடங்காதவனாயும் இரத்தம் சிந்துபவனாகவும் முன் சொல்லியவற்றுள் ஒன்றை பிறருக்கு செய்பவனாகவும் இருந்தால் அவன் வாழமாட்டான். அருவருப்பான இவற்றையெல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி. அவனது இரத்த பழி அவன் மேலேயே இருக்கும். எனவே இஸ்ராயேல் வீட்டாரே, ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளைக் கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள். அப்போது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாயிராது. எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ராயேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 திருவசனங்கள் 13 தொடக்கம் 15 ஆக. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தாம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடர்களோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். அன்புக்குரிய இறை சகோதரங்களே, இன்னும் ஒரு நாளிலே குழந்தைகளை பற்றி சிந்திக்க இன்றைய நற்செய்தி எங்களை அன்போடு அழைக்கின்றது. அன்று சிலர் தங்கள் குழந்தைகளை இயேசு ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களை தொட வேண்டும் என்று இயேசுவிடம் கொண்டு வந்த பொழுது சீடர்கள் அவர்களை தடுத்தார்கள். ஆனால் இயேசு சொல்லுகின்றார், அவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, இன்றும் பல சந்தர்ப்பங்களிலே சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடம் எடுத்து செல்வதற்கு பதிலாக அவர்களை நாம் வெவ்வேறு வழிகளிலே இட்டு செல்லுகின்ற ஒரு சூழலை இன்று நாங்கள் பல இடங்களிலே காணுகின்றோம். பழையதொரு பாடல் சொல்லும், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. ஆம், தெய்வத்தன்மை சிறு குழந்தைகளிலே நிறைந்து கிடக்கின்றது. மாசு மறுவற்ற அந்த பருவத்திலே
அவர்களிடம் நிறைய நன்மைத்தனம் கூடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்று பல நேரங்களிலே இந்த குழந்தைகளினுடைய குழந்தைத்தனம் அவர்களிடமிருந்து கபலீகரம் செய்யப்படுகின்றதை காணுகின்றோம். இதற்கு யார்? பெரியவர்கள் இதற்கு காரணமாய் இருக்கின்றார்கள். ஆகவே இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு எச்சரிக்கையும் தருகின்றார். சிறு பிள்ளைகளை நாம் ஆண்டவரிடம் எடுத்து செல்ல வேண்டும். அவ்வாறு ஆண்டவரிடம் செல்லுகின்ற சிறு பிள்ளைகளை நாங்கள் தடுக்கக்கூடாது. ஏனென்றால் இறைவனுடைய ஆட்சி அவர்களுக்கு உரியது என்ற ஆழமான உண்மையை இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார். ஆகவே எங்களுடைய குடும்பங்களிலே கேட்டு பார்ப்போம். எங்களுடைய குழந்தைகள் ஆண்டவருக்குரிய குழந்தைகளாக வளர்த்தெடுக்கிறது பெற்றோராக நாங்கள் இருக்கின்றோமா? அல்லது எங்களுடைய குழந்தைகளை ஆண்டவரிடமிருந்து பிரித்து செல்லுகின்ற செயல்முறைகளிலே ஈடுபடுகின்ற பெற்றோராக நாங்கள் இருக்கின்றோமா? எங்களுடைய குழந்தைகளை கோயிலுக்கு கூட்டிச் செல்லுகின்றோமா? திருப்பலியிலே பங்கேற்க கூட்டிச் செல்லுகின்றோமா? மறைக்கல்வியிலே அவர்களை ஈடுபட வைக்கின்றோமா? பங்கிலே இடம்பெறுகின்ற திருப்பாலத்துவ சபை கூட்டங்களுக்கு அவர்களை அனுப்பி நாங்கள் பக்குவப்படுத்துகின்றோமா? இப்படி பல கேள்விகளை இன்று கேட்கலாம். எங்கள் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலே டியூஷனிலே அக்கறை செலுத்தும் நாம் அவர்களை ஆண்டவருக்குள்ளே வாழச் செய்வதிலே எந்த அளவு வாஞ்சியோடு இருக்கின்றோம்? நம்மையே கேட்போம், சோதனை செய்து பார்ப்போம். எம் வாழ்வை மாற்றி குழந்தைகளை நாம் ஆண்டவரிடம் எடுத்துச் செல்வோம். மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, குழந்தைகளை மிகவும் அருமையாக அன்பு செய்கின்றவரே, எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதியும். இன்று அவர்களை நல்வழியில் நடத்தி செல்ல அவர்களுடைய பெற்றோரையும் பெரியார்களையும் பலப்படுத்தும். அவர்களை தீய வழியில் இட்டுச் செல்வதற்கான காரணங்கள் நிறைய இருந்த பொழுதிலும் அவற்றில் இருந்தெல்லாம் எங்கள் குழந்தைகளை பாதுகாத்தருளும். அவர்கள் என்றும் உமக்குரியவர்களாகவே இருப்பார்களாக. ஆமென்.